ஹாய் ஹலோ கைஸ், இன்றைக்கி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். வீட்டில் ஃபோன் ரெடி பண்ணி தந்தாங்க கைஸ். நம்ம இப்போ தக்காளி சதரோட போகிறடா அப்படின்ற மாதிரி தான் கைஸ் இருக்குது. எனக்கு ஐடியா வந்துருச்சு. எப்படி கைஸ் பக்காவா பார்த்து ரொம்ப நாள் வச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ பரவாயில்ல, நைஸு. அவ்வளோதான் கைஸ், தக்காளி திரும்ப வந்துட்டாண்டா. என் தலை வாத்தலை அப்படி தான் இருக்குது. அக்கா மதியம் விளாடக்கூடாதுன்னு சொல்லிக்கிறாங்க. அதான் கொஞ்சம் சமைச்சு ஆயிடுச்சு. ஆனால் 10-15 நிமிஷம் விளாண்டுக்குவாங்க. அதனால் எனக்கு எப்படி சொல்லுங்கனாலும் சரியாக ஆடவே முடியாது. ஆடி அவ்வளோக்கா ஏற்ற முடியாது. பரவாயில்லையே, டிராஃப்ட் இருக்கே. டிராஃப்ட் தான் இருக்குது. மறக்காம வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே லைக்கை போட்டு அப்புறம் லைக் போட்டுருங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்ட்ரோலே எப்படி கைஸ் பக்காவாக வந்துருக்குன்னு நினைக்கிறேன். நானே உட்காந்து நான் எடிட் பண்ணிட்டுருந்தேன். படத்துக்கு என்னப்பா எவ்வளோ நிமிஷம்? 14 நிமிஷம் தான் வச்சுருக்கேன். ஐயோ, என்ன பெஸ்ட் செல்லர்னு சொல்கிறீங்க? இதுங்க பக்காவாக போய் அப்படி என்ன எல்லாம் டிராஃப்ட்டு அப்படி இப்படி இப்போ இதுதான் நம்மளுக்கு அடுத்து டிராஃப்ட்னு நினைக்கிறேன். தக்காளி 3 உடச்சிருக்கியா? 6 நாள் இருக்கா? இது இன்னொரு 6 நாள் இருக்குது. இதுவும் ஒரு 6 நாள். பக்கா இது இதெல்லாம் எப்படி சொல்லுவேன்? நம்ம போய் நம்ம கட்டப்பட்டு ஓகே மார்க்கெட்டா? என்ன மார்க்கெட்டில் அதிசயமாக மார்க்கெட்டிங் போட்டு பண்ணிக்கிறாங்க. அப்படி 0 அப்படியே நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டா. மை ஆர்டர்ஸ் நிறைய போய் தான் வருது. போய் பிளேயர் தந்து கோல்டு கிளாஸ் வலிக்குது. மன வழியாக இருக்குது. 1000 தெரியுங்க. ரொம்ப நன்றிங்க. நன்றி சுத்தமாக எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. லெஜெண்ட்லேருந்து வேர்ல்டு கிளாஸ் அடிச்சுட்டானுங்க. என் மனசாட்சியாக இருக்கா? செம்மையாக இருக்குது கைஸ். திரும்ப போகலாம். அதுக்கு நல்லாவே அதாவது போய் ஐசியூன்ட்டாங்க. அப்புறம் ஐசியூ அப்படின்னோடனே ஐசியூ தந்து 3000 ரூபா கேட்டாங்க. 3000 ரூபா இல்லை, சாரி 3 லட்ச ரூபா கேட்டாங்க. அப்படியே நாங்களும் அப்படியே தந்துட்டோங்க. தந்துட்டு அப்படியே நாங்களும் ரெடி பண்ணிட்டோங்க. தக்காளி நம்மளுக்கும் போல் மை சான்ஸ்னு வந்துச்சு. அடி ஓட போகிறேன். வெரி கைஸ், இந்த ஃபோன் கவர் வேறு நல்லா இருக்குது கைஸ். இது நான் மேக்ஸேஃப் இருக்கிற மாதிரி ஆர்டர் போட்டேன். சார்ஜராது அது வேறு விஷயம். ஆனால் மேக்ஸேஃப் இருக்கிற மாதிரி கைஸ். தக்காளி சாதம் எதில் 117 ரூபாயா? பரவாயில்ல கைஸ். நைஸ். பட்டா டே எப்படி கைஸ் தலையால் எப்படி சத்துறதாக போடுறோம். பக்கா ஓடு. எப்படி சதுரதா பக்கா கோலு 4. நான் சொன்ன மாதிரி 6 கோலா கண்டிப்பாக அடிக்கும். போட்டு கம்பியில் அடிச்சுள்ள போச்சு. 6 கோல் சொன்னாங்க. அடிக்கலாம் வர மாட்டேன். 6 கோலா 7 கோலே அடிச்சுங்க. 8 கோலே அடிச்சுங்க போல கூட. கரெக்டாக பார்த்துடு. ஐயோ மண்டை மூஞ்சி ஷாட்டு. பக்கா ஒரே கோலு. 20 செகண்ட் வேஸ்ட் பண்ணுங்க. கைஸ், அந்த ஜிடிஏ
மேட்ச் தாங்க இருந்துச்சு. எனக்கு அந்த மேட்ச் ரொம்ப நல்லா இருந்துச்சு. வந்து 9 கோல் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கோம். நைஸு. இது ஈஸ்டர் எக்குன்ற மாதிரி தராங்க. பரவாயில்ல கைஸ், நல்லா தான் இருக்கேன். இப்பெல்லாம் தந்துடாதீங்க. பரவாயில்ல கைஸ், நல்லா இருக்கீங்க. நல்லா இருக்கீங்க. நல்லா இருப்பீங்களா? இருக்கீங்கல்ல, பக்கா நீங்கள் பக்காண்ணா. இன்னொரு 1000 போட்டு தக்காளி அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஐயோ ஒன்றுமே இல்லை. பரவாயில்ல நைஸு. ப்ரொமோஷன் சிவன் நிறைய தராங்களே. ஸ்டார்டிங்கில் என்ன வருதுன்னு மட்டும்தான் பார்ப்பேன். ஐயோ போட்டு 2000 டைமண்டு. ரொம்ப நன்றி கடவுளே. ஒன்றுமே இருக்காது. போட்டு 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 பக்கா ப்ரொமோஷன். எதுவுமே இல்லை கை. 12 பார்க்க. ரைட் சைடில் இருக்கா? ரைட் தம்பு இன்னும் ஒன்று தான் இருக்கு. போட்டு கைஸ் போடுங்க. ஸ்டார் ஷீல்டு இதில் பார்த்துக்காக உங்களுக்கு வந்து 1 லட்சம் ரொம்ப நல்லா தான் இருக்கும். ரொம்ப எனக்கு ரொம்ப சந்தோஷம்பா. ஹெட் டு ஹெட்டில் போட்டு 1425 கைஸ் பக்கா போட்டு கைஸ் போடுங்க. அவ்வளோதான். அதே ஃபோனுன்னா கேம் எப்பவும் போல் பழையபடி விளாண்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா நல்லா எனக்குன்னா பக்காவாக இருக்குங்க கைஸ். வந்து விளாண்டு அட்டி 6 பேக் ஓப்பனிங் இருக்குது. ஆனால் அது வந்து இது பண்ணியிருப்பேன் கைஸ். நான் வந்து விளாண்டு எல்லாத்தையும் பக்காவாக ஏற்றிருப்பேன். இல்லைன்னா நல்லா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு 15 நிமிஷம் தான் மற்றபடி நான் வந்து இன்ட்ரோ பண்ணியிருந்தேன். இன்ட்ரோவும் அப்புறம் எண்டிங்கும் பண்ணியிருந்தேன். அது நல்லா இருக்குன்னு தாங்க நினைக்கிறேன். நான் வந்து யூகட்லேருந்து பண்ணேன். அதான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நல்லா இருந்துச்சு கேஸ். அது நான் போய் யூகட்டில் போய் ஈஸியாக பண்ணி சொல்லாமே. அதுக்கப்புறம் வந்து கண்டினியூ போட்டுக்கலாம். கிஃப்ட்டு போட்டு இதில் கிஃப்ட் தராங்க. இதில் 2 பேக் பண்ணியிருந்தாங்க. போட்டு இதில் 1000 தராங்க அப்படின்னா அடுத்த வழி 1000 தருவாங்க. நம்பிக்கை தாண்டா வாழ்க்கை. அவ்வளோதான் எப்படி கைஸ். அவ்வளோதான். இப்போ போய் நான் ஒன்றும் இல்லை. கிளப்புக்கு போகிறோம். இந்த வந்து ஒரு கிஃப்ட்டு தான் தருவாங்க. சத்தியம் ஒரு கிஃப்ட்டு. நெக்ஸ்ட் கிஃப்ட்டு ரிவார்ட் தரீங்க. இந்த காட்சியில் அதுலேருந்து லீக்லேருந்து நம்மளை தூக்கிட்டாங்க. அப்படி நாங்கள் தூக்கிட்டாங்கன்னு தாங்க நினைக்கிறேன். ஐயோ நல்லா இருக்கு கைஸ். இப்போ தான் வரணும். இன்னும் 5 நிமிஷம் தான் ஆடணும். Chapter 1 Starts now. இதெல்லாம் மற்றவங்களாம் நாளைக்கே விளாண்டு போங்க நான். வந்து டேரெக்டாக வந்து என்ன பண்ணுறோன்னா வந்து விளாண்டுக்கலாம். நம்ம அப்புறம் விளாட்லாம் கைஸ். விளாட்லாம். நாளைக்கு இப்போ வந்து ஃபுல்லாக அந்த ரிவார்ட்ஸே ஏற்றும் கைஸ். எது என்ன முட்டையா நமக்கே முட்டை.
17 ஜெம் இருக்கா எதையும் நம்ம வந்து இப்போதைக்கு எதுவும் பண்ண முடியாது ரேங்க் போவோம் ஓ 800 கஷ்டம் பேரே வாழ முடியும் கிணறு 120 118 இவன் வந்து இவனை ஏற்றினாங்க 10 20 இவனும் 20 ஏற்றலாம் 20 ஓகே இவன் 18 அது பிரச்சனை இருக்காது இவனும் 20 ஏற்றலாம் இவனும் 20 அமைதியே ஏற்ற முடியாது அவனை வேணால் ஒரு பாயிண்ட் வேணால் ஏற்றலாம் 118 மற்றபடி வாய்ப்பில்லை இவனே ஒரு 119 தான் வயசு ஏற்றலாம் இவன் ஏற்றலாம் 18 19 இவனும் 20 வந்துடுவான் அதுக்கு இவனும் 20 ஓகே அப்புறம் இப்படி 3 பேர் இவன் அப்புறம் 3 பேர் அப்பா தான் இவன் வந்து 121 இவனையும் 120 இவனையும் 120 118 அப்புறம் 1 2 3 4 5 6 மொத்தம் 6 பேர்த்து 120 ஆக்கிடலாங்க பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன் முடி அவங்க பண்ணியிருக்காங்க ரைட்டிங் பண்ணியிருந்தா அப்போ பரவாயில்ல வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் மறக்காமல் இந்த வீடியோவை லைக்கை போட்டு ஷேர் பண்ணிடுங்க கைஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் முக்கியம் பிடிக்கலையே அந்த மாதிரி தான் பாய் கைஸ்